வணக்கம் தீபிகா. திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகம் மண்டலம் 2 அலுவலகத்தில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதாவது இந்த நிலையில் விஜய் ரோடு ஷோ நடத்த தேர்தல் ஆணையம் திருச்சி மாநகர காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் நேற்று முன்தினம் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் மனு தாக்கல் செய்தார். பின்னர் அங்கு பிரச்சார வழியில் நின்றபடி பிரச்சாரத்தை தொடங்கினார். இதையடுத்து விஜய் நாளை காலை 9 மணி அளவில் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு 10 மணிக்கு திருச்சி வருகிறார். பிறகு திருச்சி விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது 12 மணிக்கு தனது வேட்புமனு தாக்கல் செய்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகம் பாலக்கரை மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது மாநகராட்சி 2வது மண்டல குழு அலுவலகத்தில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகம் திருச்சி கிழக்கு தாலுகா அலுவலகம் விமான நிலையம் அருகே கொட்டப்பட்டு என்ற இடத்தில் உள்ளது. இதில் ஏதாவது ஒரு இடத்தில் விஜய் தனது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அந்த 2 இடங்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த நிர்வாகிகளான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் மூத்த நிர்வாகிகளும் திருச்சியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் மாநகர காவல்துறை அலுவலகத்தில் சென்றனர். அங்கு காவல்துறை ஆணையர் காமினி அவர்களை சந்தித்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் டிவிஎஸ் டோல்கேட், மரக்கடை, எம்ஜிஆர் சிலை, KK நகர், ஏர்போர்ட், வயர்லெஸ் ரோடு ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரும்படி மனு கொடுத்தனர். இதையடுத்து காந்தி மார்க்கெட், மரக்கடை பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 10 மணிக்கு விஜய் திருச்சி விமான நிலையம் வருகிறார். மாநகராட்சி 2வது மண்டல குழு அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து மரக்கடை பகுதிக்கு சென்று பிரச்சாரத்தை விஜய் மேற்கொள்கிறார். அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்யும் நெடுங்க ரோடு ஷோ செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரம் செய்வதை தொடர்ந்து திருச்சி தாவேக்க நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். அதாவது பிரச்சார பணிகளை தாவேக்கவினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது பிரச்சாரத்தை ஒருங்கிணைந்து நடத்துவதற்கும் தேர்தல் பணிகளை செய்வதற்கும் அவ்வப்போது நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து ஆலோசனை நடத்துவதற்கும் வாக்கு சேகரிப்பு பணிகளை திட்டமிடுவது, தலைமை தேர்தல் அலுவலகத்தை அமைப்பது தாவேக்க தலைமை சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி தஞ்சை சாலையில் பழைய பால்பனை அருகில் ஒரு பெரிய கட்டிடத்தை தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தேர்வு செய்துள்ளனர். முதல் கட்டமாக அந்த அலுவலகத்தை தாவேக்க தலைமை தேர்தல் அலுவலகமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி அப்துல் கரீம்.